லாபமேகப்புற லாபமே நுற்றனே அருணாச்சலா செய்யனத்தல்லி சேவினை சுடுமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பிரானோட அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இப்போது இந்த அயோத்தியா ராம் மந்திர் வந்து ஜான்வரி 22 பிராண பிரதிஷ்டை பண்ணால் அதை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஹிந்தி சேனல்ஸ் இங்கிலீஷ் சேனல்ஸில் வந்து இந்த ராம் மந்திர் மூமெண்ட்டில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து இப்போ அந்த காலத்தில் 1990s பார்த்தவா அந்த கரசேவகர்கள் அவள்லேருந்து சில பேர் இன்னும் இருக்கிறவா அவள் பேட்டி கொடுத்து அதெல்லாம் வந்திருக்கு. மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸ்லாம் நீங்கள் போட்டெல்லாம் வரும். அது வந்து என்னென்னா இப்போ வந்து அரசியலுக்கு ஒன்றும் இந்த சேனலில் வந்து வேலை கிடையாது, டிவோஷன் தான். அரசியலுக்காக நான் சொல்லலை. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு அவள் பேசுகிறத வந்து பகிர்ந்துக்காமல் என்னால் இருக்க முடியல. அதாவது பக்தி பூர்வமாக நான் சொல்கிறேன். பக்தி பூர்வமாக என்னென்னாக்க ராஜேஷ் அகர்வால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். அவர் வந்து அந்த காலத்தில் அந்த கரசேவகர்கள் மூமெண்ட்டில் வந்து அவர் இருந்திருக்கார். 1990s வந்து இருந்திருக்கார். அப்போ வந்து அவர் வந்து எத்தனையோ இன்னல்கள் அந்த போலீஸ் ஃபயரிங்கில் இதெல்லாம் தப்பிச்சு எப்படியோ வந்து அந்த ஹனுமான் காரி டெம்பிளில் வந்து நான் இது சொல்கிறதுலாம் 1990 அவர் வந்து கல்கட்டாலேருந்து வந்து போயிருக்கா. அந்த கோத்தாரி பிரதர்ஸ், ராஜேஷ் அகர்வால் இவெல்லாம் போயிருக்கா. அதில் வந்து இவர் வந்து மிஞ்சிருக்கார். கோத்தாரி அகர்வால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் ஷார்ட் டெட். இவர் வந்து இருக்கார் இன்னும். அது இவர் தான் பேட்டி கொடுத்துருக்கார். இவர் வந்து இப்போது வந்து கொல்கட்டாவில் இவர் இருக்கார். காலம் எப்படிலாம் வந்து கோலத்தை கொடுக்கறது பாருங்கோ. 33 வருஷம் கழித்து இப்போது அவர் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவர் வந்து வாஸ் இன்வைட்டட் டு த ராம் மந்திர். இது இப்போ என்னென்னா அன்னைக்கு யாரால் எந்த அதாவது வந்து துரத்தப்பட்ட நபர், அன்றைக்கி வந்து கரசேவகர்கள் அப்படின்னாலே பயந்து வாழ்ந்தவர் இன்றைக்கி அந்த ராம் மந்திர் செலிப்ரேஷனில் கலந்துக்கிறார். கல்கட்டாவில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். ராமரோட அனுகிரகத்தினால அவர் அன்றைக்கி உயிர் பிழைச்சு இன்றைக்கி நம்மகிட்ட வந்து சொல்கிறார் அன்றைக்கி என்ன நடந்தது எப்படி அப்படின்னு. அதாவது 140 கிலோமீட்டர்ஸ் அவள் வந்து நடந்தே போயிருக்கான். ஏன்னா வந்து ரயில்லாம் கிடையாது. அவள் டெடிகேஷன் என்னென்னாக்கா கொல்கட்டாவில் ஹவுராவில் வந்து அவள் ட்ரெயின் ஏறும் பொழுதோ அந்த ட்ரெயின் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். ஆனாலும் அவள் புக் பண்ண ட்ரெயின் கேன்சல் ஆனாலும் அவள் இங்கேயே உட்காண்டிருந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்ரெயின் சாயந்தரம் திடீர்னு ஒரு ட்ரெயின் போகும்போது அதில் வந்து அவள் ஏறி அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நிறுத்தப்பட்டு அங்கேருந்து அவள் வந்து நடந்து போயிருக்கான். 140 கிலோமீட்டர் நடந்தே போய் ராம சேவை பண்ணி அந்த ராமரை தரிசனம் பண்ணியிருக்கா. ஸோ இதில் இந்த பக்தி ஆஸ்பெக்டை மாத்திரம் நீங்கள் பாருங்களேன். அது வந்து அவர் வந்து அன்றைக்கி எத்தனையோ அதாவது ஒரு தியாக மனப்பான்மையோடு போய் யாருக்கும் வந்து கேரண்டி கிடையாது. இப்போ மாதிரி இல்லையே. அப்போ வந்து அவர் துணிஞ்சு தான் போய் உயிரை பணையம் வச்சு தான் போய் தரிசனம்லாம் பண்ண முடியும். அப்போ வந்து ஏன்னா அங்கே கர்ஃப்யூ, அங்கே அயோத்தியாவுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து பொழைச்சி அந்த ஏதோ சொல்கிறார் அந்த ஹனுமான் காரி டெம்பிளில் வந்து இந்த அடுப்பங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது அதுக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சுன்னு அப்படியோ தப்பிச்சு வந்துட்டார் ராமர் புண்ணியத்தில். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன்லாம் முடித்து அப்புறம் அவள் பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போது அவருக்கு ஒரு பையன் இருக்கான், 18 வயசு, காலேஜ் படிக்கிறான். எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கல்கட்டாவில் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அந்த இதிலெல்லாம் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவரோட ஆஃபீஸ் ரூமில் அவர் உட்காண்டிருக்கார். அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கா. காலத்தோட கோலம் பார்த்தல என்னென்னமோ அதாவது ராமர் எங்கெங்கெல்லாம் வச்சு பார்க்குறாரு பாருங்கோ. இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்டேட்டஸில் சொசைட்டியில் அவர் இருக்கார் அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு கண்ணீர் தான் வந்தது. சரி அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அந்த சாங் சீதாராம் 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 ஜெய் சீதாராம் 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 ஜெய் 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 சீதாராம் அப்படியே அது ஒழிச்சுட்டே இருக்கு என் மனசில். அந்த பேட்டி நான் பார்த்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி ஆனால் எல்லாமே ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போட்டு பார்க்கலாம். இல்லை இந்த சாக்கில் ஹிந்தி கற்றுன்னு கூட பார்க்கலாம். இங்கிலீஷ் சேனல்ஸில் அவர் அவ்வளோவா பேட்டி வரல. எனக்கு எதில் பார்த்தேன் கொடுத்து கூட ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கும். ட்விட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னாக்கா. கோத்தாரி பிரதர்ஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரோட தியாகத்தோட இது வந்து கேட் நம்பர் 11 அயோத்தியாவில் அந்த ஷிவிர் வச்சுருக்கா. கோத்தாரி பிரதர்ஸ்க்கு வந்து அவள் சேவா ஷிவிர்னா ஒரு பந்தல் மாதிரி சேவா வரவாளுக்கு வந்து ஒரு மோர் ஜூஸ் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா.
அது கேட் நம்பர் 11 பக்கத்துலேயே ஒரு டென்ட் மாதிரி ஒரு கொட்டகை மாதிரி போட்டு இப்போ நம்ம வந்து இந்த கிரிவலம் போதெல்லாம் அந்த அன்னதானம்லாம் பண்ணுறோம் இல்லையா, டென்ட்லாம் போட்டு இது அது டெம்பரரி. இது வந்து ஷிவிருங்கிறது ஒரு மந்திர் பக்கத்தில் இருக்கிறது அந்த டேர்ம். ஸோ அவளோட ஷிவிர் அவள் நினைவாக கேட் நம்பர் 11 பக்கத்தில் இருக்குது கோத்தாரி பிரதர்ஸோடது. அவளோட இதுதான் நிறையா இருக்குது, நீங்கள் நெட்லேயே பாருங்க. அதை நான் வந்து ஏன்னா அதை வந்து அது சொல்லணும்னா அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து பாவம், அது மனசுக்கே அது ஒரு நாள் சாப்பிடவே முடியாது. நம்ம கோத்தாரி பிரதர்ஸோட கதையெல்லாம் கேட்டாக்கா அவள் வந்து இவரோட ஃப்ரெண்டு 3 பேரும் தான் போயிருக்கா. இவர் ஒருத்தர் தான் பழைச்சி வந்திருக்காரு திருப்பி கொல்கட்டாக்கு. கொல்கட்டா எங்கே இருக்குது, அயோத்தியா எங்கே இருக்குது, 1990s. நான் இப்போது சொல்லலை, இப்போது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. எல்லாம் ராம மகிமையில் இந்த ராஜேஷ் அகர்வால் இன்னும் 100 ஆண்டு காலம் கண்டிப்பாக நன்னா இருப்பார். அவள் சந்ததி எல்லாம் வந்து ராமரோட மகிமையில் ராமநாமத்தை சொல்லி நன்னா இருக்கும். இம்மை மறுமையில் அவள் கண்டிப்பாக க்ஷேமமாக இருப்பாள். அதுதான் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவிக் வீடியோ. செய்யனத்தள்ளில் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா, என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா, லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் பிறனோடு அருணாச்சலா, ஏன் இந்த உறக்கம் என்னை பெரிய இருக்க இதுவோ உனக்கு அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.